Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 1101 part 2. ஓபன் பண்ணா வேகாபங்க் சொன்ன மேட்டர்லாம் வச்சு கேட்கும் போதுதான் தெரியுது இதனால்தான் 7 வார்லாட்ஸையே அபாலிஷ் பண்ணிட்டாங்கன்னு. உடனே நம்ம உசோப்பு தொண்டைகளையே கத்திட்டு இருப்பான். அட கிறுக்கு பயல, இப்படியானா 7 வார்லாட்ஸை விட பவர்ஃபுல்லான ஆளுகளை கிரியேட் பண்ணுவேன், இப்ப பாரா எவ்வளவு பெரிய பஞ்சாயத்தாச்சு அப்படி இப்படின்னு. இப்ப என்னன்னா அப்படி பயங்கர ஸ்ட்ராங்கா கிரியேட் பண்ண எல்லாருமே நேவியோட வெப்பனா இருக்காங்க. அது மத்தவங்களுக்கு மட்டும் இல்ல, இவங்களுக்குமே பெரிய பஞ்சாயத்து தான். ஆனா பிராங்கி பாத்தீங்களா எவ்வளவு ஜாலியா என்ஜாய் பண்றான்னு. ஒவ்வொருத்தரோட பவரும் தாறுமாறா இருக்குது. இப்ப என்னன்னா சென்டமரோ இன்னும் சாகல, அப்படியே கஷ்டப்பட்டு முக்குன்னு முக்கி எந்திரிப்பானா. அந்த டைமுங்கும் போது அவனுக்கு ஹெல்ப் பண்ண ஆளுங்க வருவாங்க. ஆனா வேண்டான்னு சொல்லி தடுத்துருவான். ஏன்னா அந்த கிறுக்கு பைய லுச்சி இன்னும் கம்ப்ளீட்டா மட்டே ஆகல. அந்த கொடூர குரங்கு அப்படியே கொடூரமா எந்திரிச்சு வருவான். வந்தான்னா அட்டாக் பண்ணி மண்டைய பாழ்ந்துட மாட்டான். உடனே பயந்து போய் ஐயோ சென்டமாரு இங்க இருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு ஓடிருங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஓடுவாங்க. அவன் இருக்க நிலைமைக்கு நிக்கிறதே பெரிய குதிரை கொம்பு, இதுல ஓடுங்கன்னா எப்படி ஓடுவான். உடனே லுச்சி பார்த்துட்டு கிண்டல் பண்ணுவான். என்னப்பா சென்டமாரு, உன் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சல்லித்தனமா இருக்காங்க, யாருமே சப்போர்ட்டுக்கு வரமாட்டாங்க போலயே அப்படிங்கிற மாதிரி லூஃபியையும் சேர்த்து சொல்லுவானா. அவன் கடுப்பாயி அவன் ஒண்ணு என் ஃப்ரெண்ட் இல்லடா டுபுக்கும்பா, நீ ஒரு துரோகி, என்னைய ஏமாத்திட்ட, உன்னை விட மாட்டேன்னு சொல்லிட்டு வெறித்தனமா அட்டாக் பண்ண வருவான். சொல்ல போனா அப்படியே நெருப்பாவே மாறுவான். உடனே சென்டமாரும் இந்த டைம் இவனை பொழந்துடணும்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண ரெடி ஆவானா. அப்பந்தான் அடியில இருந்து பொழந்துகிட்டு நம்மளோட என்ட்ரி. மூஞ்சே தெரியல, அத்தா தண்டிக்கு பெரிய சைஸ்ல வெளியே வருவான். அட கைடோவை கூட ஏதோ ஸ்கிப்பிங் கயிறு மாதிரி புடிச்சு நல்லா சுத்துன்னு சுத்தி விளையாண்டான்ல, அதே மாதிரி இந்த டைம் பெரிய சைஸுக்கு மாறிட்டான். ஐயால செத்தடான்னு சொல்லி அவனை ஒரே கவுவான். பட் வேலைக்கு ஆகல, எஸ்கேப். அதுக்கப்புறம் மின்னல் வேகத்துல சும்மா சல்லுன்னு மூவ் பண்ணுவான். லூஃபிக்கு தெரிஞ்சு போச்சு கண்ணா பின்னான்னு அடிக்க போறான்ட்டு. அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, கீழே இருக்க கல்லு பாறை எல்லாத்தையும் வாயில ஒரே கவி அதை ஏதோ புல்லட் மாதிரி துப்பிட்டு இருப்பான். அவன் சின்ன சைஸா இருந்தானா நார்மல் புல்லட் சைஸ்ல இருக்கும், அவன் தான் இப்ப பெரிய சைஸ்ல இருக்கானே, அதனால பாறாங்கல்லே அவனுக்கு சின்ன சைஸ் மாதிரி தான். அதுல இருந்து லுச்சி எஸ்கேப் ஆறதுக்குள்ளே படாத பாடுபடுவான். அதுலயும் ஒரு கல் வந்து அடிச்சிருமா, அது அவனை இன்னும் ட்ரிகர் பண்ணி விட்டுரும். அடுத்தடுத்து வர்ற கல்ல அடிச்சு தெரிய விட்டுட்டு இருப்பான். அப்ப நம்ம லூஃபி பாத்தீங்கன்னா அவனை கிராஸ் பண்ணி பின்னாடி போயிட்டு இருப்பான், ஏதோ பிளைட் போயிட்டு இருக்க மாதிரி. இவன் என்ன அங்க அட்டாக் பண்ணிட்டு இங்க சுத்திட்டு இருக்கானேன்னு பார்த்தா மேல இருக்க பில்டிங்ல போய் சேஃபா நின்னுட்டு இவனை அப்படியே எய்ம் வைப்பான். அப்பவாச்சு நகர்ந்து ஓட வேண்டியதானே, அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பான். அவன் வந்த வேகத்துல கையில அனல் பறக்க ஓங்கி அவன் வயித்துல ஒரே அடி, சரியான அடி. இப்படி ஒரு அடியா வாழ்க்கையில லுச்சி வாங்கி இருக்கவே மாட்டான். அப்படி ஒரு அடி, அப்படியே அந்த இடமே அதிருது. அட அதெல்லாம் கூட விட்டுறலாம், லுச்சி வாயில இருந்து ரத்தம் தெரிக்க அவனே மனசுக்குள்ள என்ன இவ்வளவு பவர்ஃபுல்லா மாறிட்டான், எப்படி இது பாசிபிள்ங்கிற மாதிரி தெரிச்சுக்கிட்டு போவான். இங்க லூஃபி பாத்தீங்கன்னா வழக்கம் போல அடிச்சு போட்டுட்டு விழுந்து சிரிப்பானே, அந்த வேலையை பண்ணுவான். அதே நேரம் இவங்க அந்த வேக்யூம் ராக்கெட்டுக்கு போறதுக்காக வேகமா ஓடுவாங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா போவா ஹன்காக் மாதிரியே இருக்க செரஃபிம் தான். சோ அப்படியே அடிச்சு புடிச்சு வேகமா வருவாங்க. ஆனாலும் என்ன இவ்வளவு ஸ்லோவா இருக்கீங்க, அதோ அங்க இருக்கு பாருங்க ராக்கெட், அதுல சட்டுன்னு ஏறி பட்டுன்னு கிளம்புங்க. உடனே ரொம்ப தேங்க்ஸ் போவா ஹன்காக், ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணிருக்க அப்படின்னு தேங்க்ஸ் சொல்லுவாங்க. அவளுக்கு புதுசா இருக்குமா, எதுக்கு இப்படி ரூடா நடந்துக்கிறீங்க, எனக்கு சொன்ன ஆர்டரை தான் நான் ஃபாலோ பண்ணேங்கிற மாதிரி சொல்லி நெளிஞ்சுக்கிட்டு இருப்பான். இப்ப என்னன்னா இன்னும் ஒரு நிமிஷத்துல அந்த ராக்கெட் கிளம்பிரும். லூஃபி வேற இங்க சண்டையை போட்டுட்டு இருக்கான். சட்டுன்னு போனும், எப்படி சென்டமாருவை இப்படி விட்டுட்டு போறதுன்னு ஒண்ணும் புரியல. நீ போ, ஓ மேலேயே அவர் மேலேயே எனக்கு நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லிடுவானா. சரி ரைட், இதுக்கப்புறம் அவன் பாத்துக்குவான், நம்ம போலான்னு சொல்லி அங்க இருக்க 2 பில்டிங் அப்படியே இழுத்து புடிச்சுக்கிட்டு சல்லுன்னு போவான். கடைசியா அந்த கேப் க்ளோஸ் ஆகும் போது எப்படியோ உள்ள பூந்துருவான். போறப்போ ஒரு விஷயத்த மட்டும் தெளிவா சொல்லிடுவான், எப்பாடு பட்டாச்சு வேகா பங்கா நான் காப்பாத்துவேன்னு. சோ எல்லாத்தையும் ஒரு வழியா ஏத்தியாச்சு. இனி வந்து ஃபாஸ்டா இது மூவ் ஆகும், அதனால சீட் பெல்ட் மஸ்ட், அதை போட்டுங்கன்னு சொன்ன அடுத்த செகண்ட் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகி சும்மா மின்னல் வேகத்துல பிச்சுக்கிட்டு போகும். அவ்வளவு நேரம் மயக்கத்துல இருந்த ஜுவல்லரி பாணி இப்பதான் எந்திரிப்பான். கண்ணை திறந்தோன்னு இப்படி அறக்க பறக்க எல்லாம் போயிட்டு இருக்கத பார்த்தோன்னே என்ன நடக்குதுன்னு சுத்தி முத்தி பாப்பாளா. அப்போ சைட்ல ரொம்ப வயசாகி கர்ண குடூரமா ஒருத்தன் உட்கார்ந்துகிட்டு இருப்பான். என்னால இன்னும் சண்டை போட முடியும்னு அதை பார்த்துட்டு யாரா அந்த கிழமை இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கதறுவாளா. ஜிம்ம இருந்துட்டு அது லூஃபி, நீ மயக்கத்துல இருக்கும் போது ஏகப்பட்ட விஷயம் நடந்துருச்சு, அதெல்லாம் அப்புறம் சொல்றோம், கொஞ்ச நேரத்துக்கு பதட்டப்படாம இருன்னு சொன்னா அவ அதுக்கு மேல பதறுவா. இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம், இவன் எப்ப சரியாவான் அப்படின்னு நோண்டி கேள்வியை கேட்டுட்டு இருப்பான். யாரும் பேசுற நிலைமையில இல்ல, எப்படியோ ஊரெல்லாம் சுத்துன்னு சுத்தி டிராவல் பண்ணி மேல போய் சேர்ந்துட்டாங்க. இப்ப என்னன்னா இதுக்கப்புறம் எந்த ஒரு டிரான்ஸ்போர்ட்டுமே மேலையும் கீழே நடக்காது, ஏன்னா இன்ட்ரூடர் சொல்ல வந்துட்டாங்க. அதனால மொத்த இடத்தையுமே சீல் பண்ண போறாங்க. ரிசர்ச்சர்ஸ் எல்லாத்தையுமே ஃபேக்டரிக்குள்ள போய் அந்த பில்டிங்கை சீல் பண்ண சொல்லிடுவாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னே சொல்ல முடியாது. அந்த டைம் சென்டமாரு பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு எந்திரிப்பான். சரி அந்த லுச்சியை தான் மொத்தமா காலி பண்ணியாச்சே, சோலி முடிஞ்சேன்னு பார்த்தா அவன் பாட்டுக்கு கேஷுவலா வருவான். சென்டமாருக்கு லூஃபி மேல நம்பிக்கை, நான் அவன் கடைசியில இவனை நம்புறேன்னு இருப்பான். அவன் நீ ஒண்ணு கவலைப்படாத, நான்
எல்லாத்தையும் பாத்துக்கிறான்னு இருப்பான். சோ அவன் மேல இருக்க நம்பிக்கையில அப்படியே மயக்கம் போட்டு பொத்துன்னு விழுவான். ஐ திங்க் அவன் செத்துட்டான் தான் நினைக்கிறேன். இப்ப என்னன்னா இவங்க அந்த செரஃபிமால மட்டும் தான் தடுக்க முடியும். அதை மட்டும் இவங்க கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாங்க, அவ்வளவுதான். இந்த எக்ஹெட் ஐலாண்டே மொத்தமா அழிஞ்சிரும். இதுக்கப்புறம் இவங்க 3 பேரும் சேர்ந்து என்னென்ன அலப்பறை பண்ண போறாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.